இங்க ஒரு குரூப் உலகத்திலே ரொம்ப மோசமான ஸ்பைடர் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சோ அது இருக்கிற ஓட்டையை கண்டுபிடிச்சதும் அவன் கூட வந்த ஆளுங்களை கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஓட்டைக்குள்ள இவனுக்கு கொண்டு வந்த கேஸ ரிலீஸ் பண்றான். அதை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கான வாயாலே ஊதி பாக்குறான். பார்த்தா உள்ள இருந்து ஒரு ஸ்பைடர் வேகமா வெளியில வந்து அவனோட வாய்க்குள்ளே போயிடுது. பின்னாடியே இன்னும் நிறைய ஸ்பைடர் உள்ள இருந்து வர ஆரம்பிச்சிருது. இத பார்த்ததும் கூட வந்தவனுங்க அந்த ஸ்பைடர் தான் பிடிக்க பாக்குறானுங்க. இப்ப அவனுங்களுக்கு தேவையான ஸ்பைடர் கிடைச்சதும் அந்த ஸ்பைடர் வாய்க்குள்ள போனவனோட கதையை முடிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் கொண்டு போன ஸ்பைடர் எல்லாத்தையும் இந்த உலகம் ஃபுல்லாவே பிளாக்ல சேல்ஸ்க்கு அனுப்புறானுங்க. ஆனா இந்த ஸ்பைடரை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு காலேஜ் பையன் இதை வாங்கிட்டு போயிடுறான். போய் இத ஒரு சாதாரண அட்டை பாக்ஸ்குள்ள வச்சுட்டு வெளியில போயிடுறான். ஆனா அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே அது அந்த பாக்ஸ ஓட்ட போட்டுட்டு வெளியில வந்துருது. இப்ப இவன் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸ் எம்டியா இருக்கு. பார்த்தா அது இங்க இருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே அவன் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே குட்டி போட்டு வச்சிருக்கு. அதே மாதிரி இது அங்க இருக்கிற மனுஷங்களை மட்டும் தான் சாப்பிடுது. பார்த்தா இதே மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய பேரை சாப்பிட்டு பாக்குறதுக்கு ஒவ்வொன்னும் ஒரு ரூம் சைஸ்க்கு வளர்ந்துருக்கு. சோ வேற வழியே இல்லாம அந்த அபார்ட்மெண்ட்டையே ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிடுறாங்க.